கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்னாசி பழங்கள் தேக்கம் அடைந்து உள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவும் அன்னாசி பழ உற்பத்தி என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமளவு தோட்டங்களில் பயிரிடப்படுகிறது. மாவட்டத்தை பொறுத்த அளவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த அன்னாசி பழ உற்பத்தி என்பது நடைபெறுகிறது. இதனை நம்பி தற்பொழுது 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்கின்றனர். இது மட்டுமின்றி இங்கிருந்து உற்பத்தியாகும் பழங்கள் பெருமளவு கேரளா, அதே போன்று பஞ்சாப், டெல்லி, அதே போன்று வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் கடந்த சில வருடங்களை ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் அன்னாசி பழத்தின் விலைவாசி மிக மிக குறைந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஒரு கிலோ பழத்துக்கு தற்பொழுது 18 ரூபாய் செல்வதால் இங்கு குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான தோட்டங்களில் லட்சக்கணக்கான அன்னாசி பழங்கள் தற்பொழுது தேக்கமடைந்திருக்கிறது. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு அந்த உற்பத்தி என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த பழத்தை விலை இல்லாததால் இந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான ஒவ்வொரு தோட்டங்களிலும் பல லட்ச அன்னாசி பழங்கள் தற்பொழுது தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி ஒரு சில தோட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு தற்பொழுது இந்த அன்னாசி பழங்கள் என்பது கொண்டு செல்லப்படுகின்றன. நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் இணைகிறார். அவருமே கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ எந்த அளவுக்கு விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லுங்க. எண்ணத்த விலைக்கு வந்து 40-45 ரூபா குறைஞ்சிருக்கு. 60-65 ரூபா விற்கல. இந்த சீசனில் விற்கல சக்கை. இப்போ 20 ரூபா, 16 ரூபா, 18 ரூபா தான் இதாகுது. நம்ம சம்பளம் கொடுத்து போக வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 ரூபா தான் முதலாகுது. ஒரு வழியிலையும் தப்பி நிற்கல ஒரு வாய்ப்பு கிடைச்சல. இன்னும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி அரசாங்கம் நினைச்சு ஒரு முடிவு பண்ணட்டும். இந்த விலை வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு இந்த விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? கொரோனாக்கு பிறகு இப்போ வந்திருக்குது. கொரோனாக்கு பிறகு இப்போ தான் ரொம்ப பாதிப்பு வந்திருக்குது. அதான் இதே போல ஒன்றும் வந்துட்டு இல்லை. எவ்வளவு போகுது இப்போ கிலோ? கிலோ இப்போ நல்லா போனால் ஒரு 20 ரூபா போகும். நமக்கு பழுத்து அழிதாண்டு ரோடு வெட்டி விடுதோம். என்னைக்காவது பைசா கிடச்சோம்ல நம்பிக்கையோட தான் விட்டு வந்துருக்கோம். 20 ரூபா விலை இருக்குது. இப்போ ஒரு 3 ரூபா பழசு போனால் ஒரு 14 ரூபா முதலாகும். சம்பளம் கொடுத்து போக வந்து எங்களுக்கு 12 ரூபா கூட முதலாகவில்லை. ஒரு பிள்ளைக்கு விலை வந்து 13 ரூபா ஆகுது. வேலைக்காலுக்கு 1500, ஆணுங்களுக்கு 1500, பெண்ணுங்களுக்கு 800 ரூபா சம்பளம் கொடுத்து போக எங்களுக்கு தொழிலாளிகளுக்கு ஒன்றுமே கிடைச்சல. அதுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கம் ஒரு வழி பண்ணி ஒரு கம்பெனி ஏதாவது தொடங்கி எடுத்து ஒரு 10 ஏழைகளுக்கு வேலையும் கொடுத்து அது யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வழி பண்ணி விட்டால் அது ஏற்றவும் நல்லா இருக்கும். மக்களுக்கு ஒரு நன்றியும் ஒரு இதுவும் இருக்கும். பிழைப்படத்துக்கு ஒரு வழி இருக்குது. இல்லைன்னு ரொம்ப பிழைப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லட்சக்கணக்கான தக்கல் வந்து ரொம்ப அந்த அழுவி பொருள் கையாந்தார ஆள் இல்லாத இருக்குது. கடைசியாக மாவட்டத்தை பொறுத்த அளவில் 2021க்கு பிறகு தற்பொழுது விலை என்பது மிக மிக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனால் தற்பொழுது லட்சக்கணக்கான அன்னாசி பழம் என்பது தோட்டங்களிலே தற்பொழுது தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இந்த நிலையை மாற்ற மாவட்டத்தை பொறுத்த அளவில் அன்னாசி பழ மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகள் உடனே உருவாக்க வேண்டும். அதே போன்று இந்த விவசாயிகளுக்கு உரிய ஒரு கடன் உதவி வழங்க வேண்டும் என்பதும் இந்த விவசாயிகளின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.